அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் இன் இந்தியா எஃபிஐ பத்தி கேட்டிருக்காங்க. சரியா? A foreign investor can hold up to 10% of the total paid up capital of an Indian company under FPI அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நீங்க ஃபாரின்லேருந்து ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்றாரு அப்படின்னா அவர் இந்தியன் கம்பெனியோட ஸ்டாக்ஸ்ல ஒரு 10% ஹோல்டிங் வச்சிருக்காரு, 10% ஆஃப் த ஸ்டேக் ஹோல்ட் பண்றாரு அப்படின்னா அவரை ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டார் அப்படின்னு சொல்றோம். இதுவே இது 11% மாறுது, 10% எக்ஸீட் ஆகுது அப்படிங்கிறப்ப இதை நம்ம ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டா கிளாசிஃபை பண்ணுவோம். சரிங்களா? அப் டு 10%னா ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட், மோர் தேன் 10% அப்படின்னா அது ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். So, foreign portfolio investment is regulated by Reserve Bank of India to ensure compliance with financial laws அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. But it is regulated by SEBI, Securities and Exchange Board of India. அவங்க தான் இந்த ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்டை ரெகுலேட் பண்றாங்க. சரியா? ஸோ 2 ஸ்டேட்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் நமக்கு கரெக்ட், ஒன்லி கரெக்ட். ஓகேவா? அடுத்து, which country hosted the Nutrition for Growth event where UNESCO released the report எஜுகேஷன் அண்ட் நியூட்ரிஷன் லேர்ன் டு ஈட் வெல் அப்படிங்கிற இந்த ரிப்போர்ட்டை யுனெஸ்கோ எந்த கண்ட்ரிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு பிரான்ஸ்ல தான் நியூட்ரிஷன் ஃபார் க்ரோத் அப்படிங்கிற ஈவெண்ட்டை யுனெஸ்கோ ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க. அங்கே தான் எஜுகேஷன் அண்ட் நியூட்ரிஷன் லேர்ன் டு ஈட் வெல் அப்படிங்கிற ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. சரியா? அடுத்தது, இன் விச் கண்ட்ரி இஸ் த இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேட்டிங் இன் த மல்டிநேஷனல் ஏர் எக்ஸசைஸ் இனியாகோஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த இனியாகோஸ் அப்படிங்கிற எக்ஸசைஸ் எங்க நடக்குது அப்படின்னா நமக்கு ஆண்ட்ரவிடா ஏர்பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, கிரீஸ்ல நடக்குது. சரிங்களா? எந்த கண்ட்ரியில் நடக்குதுன்னா கிரீஸ்ல நடக்குது. இது ஒரு ஏர்ஃபோர்ஸ் எக்ஸசைஸ், மல்டிநேஷனல் எக்ஸசைஸ், நிறைய கண்ட்ரிஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இந்தியாவும் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. கிரீஸ்ல நடக்குது. சரியா? கிரீஸ் இஸ் அன் யூரோப்பியன் கண்ட்ரி. ரைட். நெக்ஸ்ட், ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் த டெபியூட் புக் டைட்டில் டிரைவ் டு விக்டரி? டெபியூட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு அர்த்தம். ஸோ கரண் சந்தோக்கோட ஃபர்ஸ்ட் புக் தான் த டிரைவ் டு விக்டரி அப்படிங்கிறது, விக்டரி அப்படிங்கிறது. ஸோ இவர் பார்த்தோம்னா ஒரு ஃபார்மர் F1 ரேசர், இந்தியாவில இருந்து போன F1 ரேசர். சரிங்களா? ஸோ அவரு தான் இந்த டிரைவ் டு விக்டரி அப்படிங்கிற இந்த புக்கை எழுதியிருக்கார். சரியா? லாஸ்டா, which Indian state announced the renaming of 15 places to reflect its cultural heritage and public sentiment அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதாவது முகல் ஏரா நேம்ஸ் எல்லாத்தையுமே மாத்திட்டு அதுக்கு பதிலாக இந்தியாவோட கல்ச்சரை ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரியான நேம்ஸை ஒரு 15 பிளேஸ்க்கு ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணியிருக்காங்க. எந்த கவர்மெண்ட் அப்படின்னா உத்தரகாண்ட் கவர்மெண்ட் இதை பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.